அரசு தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா 2026 மக்களவையில் நிறைவேறியது. அரசு தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா 2026 மக்களவையில் நிறைவேறியது. புதிய திருத்த மசோதாவின்படி முறைகேட்டில் ஈடுபடும் நபர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். தேர்வை நடத்தும் நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டால் 5 கோடி ரூபாய் அபராதமும் 8 ஆண்டுகள் தேர்வு நடத்த தடையும் விதிக்கப்படும். கூட்டு சதியில் ஈடுபடும் நெட்வொர்க்குகளுக்கு 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். முறைகேடு தொடர்பான விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் வழக்குகளை விரைந்து முடித்து 3 மாதங்களுக்குள் தீர்ப்பளிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கவும் மசோதா வழிவகை செய்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.